सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। पुनः शेष षष्ठीवादी ஆக சேஷஷ்டிவாதி ஒரு தடவை பேசிட்டான், மறுபடியும் பேசுறான். அதாவது என்ன விஷயம்னா, பிரம்ம ஜிஜ்ஞாசா அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அத அதஹா பிரம்ம ஜிஜ்ஞாசா மூணு பதம் வந்தது இல்லையா. பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிறது நமஸ்கரம். பிரம்மணா ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு இடம். இப்ப பிரம்மணாங்கிற அந்த சக்தி ரெண்டு விதமா வரலாம். அதாவது பிரம்மத்தின் ஜிஜ்ஞாசை, பிரம்மம் சம்பந்தப்பட்ட ஜிஜ்ஞாசை, ரெண்டு விதமா சொல்லலாம். இப்போ ஜிஜ்ஞாசான தெரிந்து கொள்ளும் ஆசை அப்படின்னு சொன்னா எதை அப்படின்னு கேட்கும்போது பிரம்மணா அப்படின்னு சொன்னோமானா இது கர்மனிஷதி, சரியா, கர்மகாரம். அப்போ பிரம்மத்தை தெரிந்து கொள்ளும் ஆசை அப்படின்னு அர்த்தமாகும் பிரம்மணா ஜிஜ்ஞாசான்னு. ஆனால் இன்னொரு விதமாக சம்பந்தத்திர சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி இருக்கு, சேஷ சக்தின்னு இன்னொரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தினால சக்தி இங்க வச்சிருந்தோமானால் அப்ப என்ன கொஞ்சம் அர்த்தமாகும் பிரம்மம் சம்பந்தப்பட்ட ஒரு ஜிஜ்ஞாசை அப்படின்னு. பிரம்ம விஷயத்தில் ஜிஜ்ஞாசைன்னு சொல்லணும்னா அப்ப கர்த்து கர்மணோஸ்திருத்தின்னு வேற சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரத்தினால சக்தி வரும். இல்லாத சேஷ சக்தின்னு வரும். இங்க என்ன விஷயம்னா சக்தி இருக்கு வாஸ்தவம், ஆனால் எந்த சூத்திரத்தினால இந்த சக்தி வந்ததுன்னு இப்ப ஆசியக்காரருக்கும் ஏற்கனவே இருந்த விருத்திக்காரருக்கும் ஒரு சின்ன விவாதம். பாஷக்காரர் சொல்ற இங்கே கர்த்தை கர்மணோஸ்திருதி அப்படிங்கிற பிராணமய சூத்திரத்தினாலதான் சக்தி இருக்கணும். அதாவது இது கர்மணி சக்தி, இந்த சூத்திரத்தினால வந்தால் கர்மணி சக்தின்னு சொல்லு. சக்தி சேஷேன்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரத்தினால வந்தால் சேஷே சக்தின்னு. ரெண்டுக்கும் அர்த்தத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்போ இதுல சேஷ சக்தியில வச்சுக்கலாமா அப்படின்னு முன்னாடி கேட்கிறோம். பாஷக்கார சொன்னார் இல்லே கர்மணி சக்தி தான் வேணும். ஏன்னா ஜிஜ்ஞாசா இந்த சில சப்தங்கள்லாம் இருக்கு, அதுக்கு கர்மகாரகத்தை சொல்லலைன்னா அதனுடைய அர்த்தமே புரியாது. எப்படி இப்ப தியானம் தெரியும் அப்படின்னு சொன்னால் எதை பத்தி தெரியும்னு, எந்த விஷயத்தை தெரியும்னு சொல்ல வேண்டாமா? அந்த கர்மக்காரனை சொல்லட்டா வெறும்னா தியானம்னு சொன்னா அதுக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லை. ஆசையா இருக்குன்னு சொன்னா அந்த ஆசைக்கு விஷயத்தை சொல்லணும், இச்சை சொன்னா. அதை சொல்லாம விட்டா அந்த என்ன இச்சைன்னு புரியாது. ஆக இந்த மாதிரி பல பதார்த்தங்களுக்கு கர்மகாரகம் சொன்னாதான் அர்த்தமே பூர்த்தி ஆகுது. அப்படி இருக்கிறது இந்த ஜிஜ்ஞாசாங்கிற இந்த பதம் இருக்கு, எதை பத்தி ஜிஜ்ஞாசை எந்த விஷயத்தில் ஜிஜ்ஞாசைன்னு சொல்லாட்டா பூர்த்தி ஆகாது. அதுக்கு அந்த கர்மசக்தி சொன்னோம்னா நமக்கு அந்த பூர்த்தி ஆகிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு. அதனால சேஷ சக்தி வச்சுக்க மாட்டான். அப்ப என்ன சொன்னா சேஷசக்தி இப்ப அடுத்த முதல்ல பூர்வபக்ஷி சொன்னா, பூர்வபக்ஷின்னா விருத்திக்காரன்னு வச்சுக்கணும், சேஷசக்திவாதி. இப்படி நீ சொன்னேன்னா இது பிரதிஜா சூத்திரம் இல்லையா, இந்த சொல்லப்பட்ட விஷயத்தை தான் மேற்கொண்டு விசாரம் பண்ண போற. பிரம்மத்தை விஷயமாக கொண்ட தியானத்துக்கு உபயோகப்படும் விசாரம் தான் இங்கே செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகும் இல்லையா. அப்ப எல்லா அதிகரணத்திலும் நேரடியா பிரம்மஜானத்துக்கு உண்டான விசாரம் தான் நடக்கிறதா என்ன? இப்படி இல்லையே. பல இடத்துல பல வாக்கியங்கள் விசாரம், உபாசனா வாக்கிய விசாரங்கள் இருக்கு, சாதன விசாரம் இருக்கு, அவிரோத விசாரம் இருக்கு, ஏகப்பட்டது. இது எல்லாமே பிரம்மத்தோடு எப்படியோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாமே தவிர எல்லாமே பிரம்ம விசாரம்னு சொல்ல முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்,
சக்தியை சம்பந்த சக்தியாக வச்சிருந்தோம். பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஜிஜ்ஞாசைனா பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட விசாரம் இந்த சாஸ்திரத்துல செய்யலாம். அப்போ நேரடியாக பிரம்ம விசாரமும் பண்ணலாம், பிரம்ம சாதன விசாரம், பிரம்ம லட்சண விசாரம், எல்லா விசாரமும் இங்க செய்யக்கூடிய அத்தனை விசாரமும் அதுக்குள்ள அடங்கும். அப்ப எது தேவலை? சேஷசக்தி சொன்னா இந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய சகல விஷயமும் சங்கிரகிக்கப்படும். கர்மணிய சக்தி சொன்னால் சங்கிரகிக்கலை. அப்ப என்ன பண்றது? அதுதான் தேவலை. பாஷக்காரர் சொன்னார், அது நேர சொல்லாட்டாலும் அசாட்சித்தமா ஆயிடும். பிரதானத்தை நம்ம நேரடியா வாயால சொல்லிட்டோமானால் அங்கங்கள்லாம் கூட இருக்கிறது சொல்லாமலே சொல்லதாகும். ராஜா வச்சதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜா போறார் அப்படின்னு சொன்னா கூட பெரிய பரிவாரம் போடுறது சொல்லாமலே கேட்கிறவனுக்கு புரிஞ்சுடும். அந்த மாதிரி பிரம்ம விசாரம் அப்படின்னு ஆரம்பிச்சோமானால் எதெல்லாம் இல்லாமல் அந்த பிரம்ம விசாரம் பூர்த்தி ஆகாதோ கிடைக்காதோ அது எல்லாமே அதோடைய பரிதாபமாக தெரிந்துவிடும். அதுக்காக திருப்பியும் தனியா சேகரித்து சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு பதில் சொன்னார். இப்போ மறுபடியும் அந்த சேஷசக்திவாதி சொல்றோம். இவ்வாறு என்னுடைய அபிப்பிராயம் வேறு. நமோ சேஷசக்தி பரிகிரகேபி பிரம்மணோ ஜிஜ்ஞாசா கர்மத்துவம் ந விருத்தியதே சம்பந்த சாமானியத்து விசேஷ நிஷ்டத்வா. ஓ, இவ்வளவு தூரம் வரலன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு சொல்லுங்க. அதாவது சேஷசக்தி இப்ப நான் சொன்னதுதான் இது, இப்ப சொன்னதுதான் திரும்பி வரும். சேஷசக்திங்கிறதுக்கு முன்னாடி அப்ப வேற ஒரு சமாதானத்தை வச்சுக்கணும். அவன் என்ன சொன்னா, ஜிஜ்ஞாசா அதான் ஜிஜ்ஞாசைக்கு கர்மா தான் முன்னாடி வேணும், சம்பந்தி வேண்டியதில்லை. அது எது முன்னாடி வேணுமோ அதைத்தானே நம்ம சொல்லணும். அதனால கர்ம சக்தியா எடுத்துக்கணும் பாஷைக்காரர் சொன்னார். அப்ப சொன்னார், முன்னாடி வேணும் பின்னாடி வேணும் புரியறதுக்கு வேணுங்கிறதுலாம் இருக்கட்டும். ஆனா நான் சொல்றபடி சொன்னா நிறைய விஷயங்களை சங்கிரகிக்க முடியுமே, அதனால இதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா சேஷசக்தின்னு வச்சிருந்தால் கூட கடைசியில அது ஜிஜ்ஞாசாவுக்கு கர்மகாரகம் ஆயுதம். ஏன்னா ஜிஜ்ஞாசாங்கிற இந்த கிரியைக்கு எது கர்மகாரகமாக இருக்குமோ அது கூட இந்த கிரியையோடு சம்பந்தப்பட்ட ஒண்ணுதான். அதனால சேஷசக்தின்னு சொல்லும் போது சம்பந்தத்தை சொல்லுறது, அது சம்பந்தத்தை சொல்லும் போது இந்த சம்பந்தமும் அதுக்குள்ள ஆக இதுவும் அங்க கிரகிக்க முடியும். நனோ சேஷசக்தி பரிகிரகேபி பிரம்மணா ஜிஜ்ஞாசா கர்மத்துவம் நவிருத்ததே சம்பந்த சாமானியத்த விசேஷ நிஷ்டத்வா. எல்லா இடத்துலையுமே கஷ்டி போட்டா என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம ஒரு கருத்து கேட்போம். என்ன சம்பந்தம் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறோம்னா நமக்கு அதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சாமானியமா தெரிஞ்சு கொடுத்துன்னு இருக்கும் ஒரு விஷயம். இது எல்லா இடத்துலயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் ஒரு கேள்வியை நீங்க கேட்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க எதை பத்தி கேட்கிறீங்களோ அதை பத்தி பொதுவா உங்களுக்கு தியானம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? நான் 2-3 உதாரணம் சொல்றேன். அதுக்கப்புறம் அதுல எந்தெந்த மாதிரி வருது. மம ஹஸ்தஹா, இது என்னுடைய கை தானே. அப்போ மம ஹஸ்தஹா அப்படின்னு ஒண்ணு சொல்றேன். இங்க மமான்னு சஷ்டி போட்டிருக்கேன். அயம் ராஜ்யா புருஷா அப்படின்னு சொல்றேன். இங்க ராஜ்யான்னு ஒரு சஷ்டி போட்டேன். இன்னும் ஒண்ணு சொல்றேன், கிரீஷ்ம காலத்திய விராமஹா. இங்க எல்லாம் சஷ்டி இருக்கு. எல்லா இடத்தையும் ஒரே மாதிரியான சம்பந்தம் சொல்ல முடியுமோ? மம ஹஸ்தஹா, அதே மாதிரி ராஜ்யா புருஷா, கிரீஷ்ம காலத்திய விராமஹா. இது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்லை, ஆனா சக்தி ஒண்ணா இருக்கு. மம ஹஸ்தஹானா என்ன உங்களுக்கு தெரியுது? ஹஸ்தத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் தெரியுது அங்க அப்படின்னா இங்க என்ன சொல்லணும், அவயவ அவயவி பாவம். அங்க மமான்னு சொல்லக்கூடிய நான் எது தெரியுமா? அது சரீரம் தான். சரீரங்கிறது அவயவி. ஹஸ்தம் கைங்கிறது அந்த சரீரத்தினுடைய ஒரு பாகம், அவயம். அப்ப என்னாச்சு, அந்த ஹஸ்தத்துக்கும் மமான்னு சொல்லப்படுற இந்த சரீரத்துக்கும் அந்த ஆத்மாவை எடுத்துக்க முடியாது. மம ஹஸ்தகான்னு சொன்னாங்க. விவகாரத்துக்கு எல்லா தெரியாது.
அவயவ அவயவி பாவம். ராஜ்யா கிருத்தியா இல்ல ராஜ்யம் இது யாரு அப்படின்னா ராஜாவுடைய புருஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷன் ராஜாவுடைய ஆளு அப்படின்னு சொல்றேன். ராஜாவுடைய ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க உள்ள சக்தி இருக்கு. இங்க நீங்க இதே மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. ராஜாவுக்கு அவயவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் சுவாமி சேவகன் அங்க அவர்கிட்ட வேலை செய்யறோம் அப்படின்னு தான் அர்த்தமாகும். அப்ப அங்க வேற அர்த்தம். அதே மாதிரி கிரீஷ்ம காலத்து விராமஹா அப்படின்னு சொன்னா இது ரெண்டும் இல்லை, அது மூணாவது. கிரீஷ்ம காலத்தை நிமித்தமாக வச்சு வெயில் காலத்தை நிமித்தமாக வச்சு அந்த இடத்துல அந்த ஒரு வேலை நிறுத்தப்பட்டது. இதுதான் விராமஹா, வேலை செய்யலை. அப்ப இதுக்கு அந்த அவயவாவதி அந்த இன்னொரு சம்பந்தம், இது தனி சம்பந்தம், கால்ப சம்பந்தம். இப்படியாக ஒரு ஏகசதம் சக்தி இருக்கா, ஒரு நூற்றுக்கணக்கான சக்திக்கு அர்த்தம் வரும். ஆனால் இந்த சக்திக்கு நேரடியான அர்த்தம் இல்லை. சக்தினா சம்பந்தப்பட்டது, அவ்வளவுதான் தெரியும். அந்த சம்பந்தம் எங்க எப்படி இருக்குங்கிற விசேஷம் அங்கிருந்து நீங்க இந்த சம்பந்தத்தையும் பார்த்து சொல்லணும். எல்லா இடத்தும் ஒரே மாதிரி சொல்லணும் இல்லையா? அப்ப எங்க எது சம்பந்திக்கிறதுன்னு பார்த்து அந்த விசேஷ சம்பந்தத்தை புரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி இங்க பிரம்மணா ஜிஜ்ஞாசா அப்படிங்கிற விசேஷா இருந்தா பிரம்மத்துக்கும் அந்த ஜிஜ்ஞாசைக்கும் சம்பந்தம் இருக்கிறது தெரிஞ்சுது. என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டால் கர்மத்துவம். இந்த ஜிஜ்ஞாசா கர்மா, ஜிஜ்ஞாசாங்கிற இந்த கிரியாபலத்துக்கு பிரம்மம் கர்மகாரகமாக இருக்கு, அது சம்பந்தப்பட்டிருக்கு. கர்மத்துவம் தான் சம்பந்தம். இது சொல்லலாமேன்னு சேஷவாதி சொல்றது. சம்பந்த சாமான்கிறது விசேஷ நிஷ்டத்வா. அதான் சாமானியம் தான் சக்தியால தெரியுது. அந்த சாமானியம் என்ன விசேஷத்தை கொண்டதாக இருக்குங்கிறத நமக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கணும். இது இன்னொரு உதாரணம் கொடுக்கிறது. உங்களுக்கு சாமானியமா கடம் அப்படின்னு நான் ஒரு சப்தத்தை சொன்னேன்னா இந்த சப்தத்துக்கு அர்த்தமாக நீங்க எதை சொல்லுகிறது? கடங்கிற சப்தத்துக்கு பானை. அதானே பானைன்னா எல்லா விதமான பானையும் தானே. இந்த பானை அந்த பானை ஏதாவது விசேஷம் உண்டா? கிடையாது, எல்லாமே இருக்கலாம். அதாவது வெள்ளி கூடமா இருந்தாலும் தண்ணி கூடமா இருந்தாலும் மண் பானையா இருந்தாலும் பானைங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கு. கடகாங்கிற சப்த அர்த்தம் வித்தியாசப்படாது. எல்லாமே கடகாதான். கடகா கலசகா. கலசன்னு சொல்றோம், நம்ம கடம் சொல்றது இல்லை. அதை பத்தி பார்க்காதுங்க. கடம்னு சொன்னா கடப்பா வச்சுக்கணும்னா இது எல்லாமே இடத்துல இருக்காது. ஆனால் இப்ப நான் சொல்ல போறேன், ஒரு புலான்னு சொல்றேன், இந்த மண்ணை எடுத்துக்க போறேன். மிருகம் ஆனையா கடன் கதிஷ்யாமி என்ன சொல்றான்? மண்ணை கொண்டா இந்த மண்ணு ரொம்ப நன்னா இருக்கு, நீச்சி நாம் இருக்கு, மிருகம் ஆனைய கடன் கதிஷ்யாமி. இவன் சொல்ற வாக்கியத்துல அவன் கடத்தை பண்ண போறானே, அவன் எந்த கடத்தை பண்ண போறான்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருமா? வெளி கொடுத்த பண்ண போறானா, தங்க கொடுத்த பண்ண போறானா? அந்த சந்தேகம் வராது. ஏன் கடங்கிற சப்தத்துக்கு எல்லாமே பொதுவாக அர்த்தமா இருந்தாலும் கூட நீங்க மண் கொண்டு வா அப்படின்னு நீங்க முன் வாக்கியத்துல சொன்னதுனாலேயே அடுத்த வாக்கியத்துல அவன் கடம்னு அவன் நினைக்கிற விசேஷம் மண்பானையை பண்றதுக்காகத்தான் கேட்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதிரிதான் கடங்கிற சப்தத்துக்கு மண்பானைன்னு நேரடியாக நீங்க அர்த்தம் சொல்ல முடியாது. அது கடன்னா எல்லா இடத்துக்கும் பொதுவான பேருதான். ஆனா அது மண்ணை பற்றி பேசினதுனாலே பூர்வ வாக்கியத்தினாலே அடுத்த வாக்கியத்திலே அந்த பதம் இப்ப மண்பானைங்கிற ஒரு விசேஷத்தை குறிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரிதான் எங்க சாமானிய வாசகமாக பதங்கள் பிரயோகம் பண்ணப்படுமோ அங்கேயும் முன்ன பின்ன பார்த்து எது சௌகரியப்படும் எது சம்மதிக்குங்கிறத பார்த்து அந்த விசேஷத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த புத்தி கிடைக்கிறது, அப்படிதான் புரிஞ்சுக்கிறது. இது நாம பெருசா சொல்லிக்கிறது இல்லை. இது நமக்கு அபியாசத்துல இருக்கு, தானா பழக்கத்துல வந்திருக்கு. அதை எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். புதுசா ஒன்றே சொல்லிக்கிறது. அப்ப அந்த விதத்துல பார்த்துட்டு கட்சிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா சம்பந்தம். இதுக்காக சம்பந்தம் என்ன சம்பந்தம்னு கேட்டா நமக்கு எது சௌகரியப்படுறதோ எது வருமோ அதை எடுத்து அப்படின்னு சொன்னா சக்தி இது சம்பந்தமாத்திரே சக்தி விதிதா ததாது விவகாரோ விசேஷம் அவலம்பதே. இதுதான் சொன்ன. இப்ப நான் சொல்றதுதான் சம்பந்த சாமானியம்ங்கிறதா பாணி சக்திக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தா. ஆனா அதை பிரயோகம் பண்ணுகின்ற காலத்துல அது ஒரு விசேஷ சம்பந்தமாக தான் இருக்கும். பகவந்த சம்பந்த விசேஷாக சம்பந்தம் எத்தனை பேர் கேட்டா அது ஒண்ணு கணக்கே பண்ண முடியாது. நூற்றுக்கணக்கான சம்பந்தங்கள் உண்டு.
அந்நியதமா பிரதிபத்திய அந்நியதா விவகாரானுபவத்தே அந்த பல விசேஷங்கள் சம்பந்த விசேஷங்கள் இருக்கு. அது ஏதோ ஒரு சம்பந்தத்தை இங்கே தெரிஞ்சுதான் இல்லாத நமக்கு ஒரு இது சாமானியத்தை கொண்டு ஒரு விவகாரம் பண்ணுங்க. வெறும் சாமானியம் விசேஷமே இல்லாமல் சாமானியம் மாத்திரம் இருந்ததுன்னா அப்படி இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கா அதை வச்சுட்டு நமக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால பிரகரண உபபதயோகோ விசேஷ ஹேத்ரோரபாவான் அர்த்தா விசேஷ கிரியோபாதான காரகத்துவ சம்பந்தா. எந்த சம்பந்தத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில இது எல்லாம் காரணங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. பிரகரணம் உபபதம் அப்படின்னு சொல்றோம். சில இடத்துல நாம எதை பத்தி பேசிட்டு வரோங்கிறது அவங்க தெரியும், கேட்கிறவனுக்கு ஓ இதைத்தான் ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவர் இதைத்தான் நினைக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் பிரகரணம்னு சொல்றோம். நான் திடீர்னு ஒரு விஷயத்தை சொன்னேன்னா அவங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனால் இதை பத்தி தான் பேசுறான் அப்படிங்கிற அந்த பிரகரணம் அவங்க தெரிஞ்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கட்டுப்படுத்துவான் இதுதான் இந்த சொல்லியாரு அவர் சொல்லுங்க. இதுதான் பிரகரணத்தினால கண்டுபிடிக்கிறது, உபபதத்தினால கண்டுபிடிக்கிறது. ஒரு சில வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற வார்த்தை எப்படி இருக்கு, அதோட சேர்த்து பிரயோகம் பண்ணப்பட்ட வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்து தீர்மானம் பண்றோம். அறிவுக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. சூரியன் அர்த்தம் இருக்கு, இந்திரன் அர்த்தம் இருக்கு, குதிரைன்னு அர்த்தம் இருக்கு, மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் இருக்கு, நல்லா குழந்தைன்னு அர்த்தம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா ஹரி பூஜ்யா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். இப்ப வந்து ஏன்னா கூடவே ஒன்று போட்டுருக்காங்க சசங்கா அப்படின்னு இதுலேயே நினைச்சுக்கலாம். இதுதான் உபபதம்னு சொல்றது. பிரகரணத்தினால நிர்ணயம் பண்ணலாம், உபபதத்தினால நிர்ணயம் பண்ணலாம். இங்கே பிரம்மதிக்காதாங்கிறதுல அப்படி ஏதாவது இருக்கோ? பிரகரணம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இதுதான் ஆரம்பம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றும் சொல்லலை, இதுதான் ஆரம்பம். அதனால இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய வாக்கியத்திலே நம்ம பிரகரணத்தை வச்சு தீர்மானம் பண்ண முடியும். ஆனா ஆரம்பத்துல என்ன பண்றது? அந்த பிரகரணம் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றது? அந்த உபபதத்தை வச்சு சொல்லணும். உபபதங்கிறது ஜிஜ்ஞாசாங்கிற சப்தம் இருக்கு, அதோட சேர்ந்துருக்கு. அதுக்கு என்ன தேவை, என்ன சம்பந்தம் வரணும்? காரகம் தான் முதல்ல வரணும். அதனால காரக ரூப சம்பந்தத்தை சொல்றா தீர்மானம் பண்ணணும். தத்ராபி அகர்மிகாயாக கர்மகாரகம் அபேட்சிதம் இது கர்மத்துவம் பிரம்மனோ நிறுத்தது. எல்லா கிரியைகள்ல நாம 6 காரணம் சொல்லுவோம். ஒரு கிரியை சொன்னோம்னா எல்லா கிரியையும் 6 காரணம் வராது. கருத்து காரகம் வரும், அது தீர்மானமா வரும், அது இல்லாத கிரியை கிடையாது. கர்ம காரகம் சிலருக்கு தான் வரும், எல்லாத்தையும் வராது. அதே மாதிரி பாக்கியெல்லாம் கூட கரணகாரகம் சம்பிரதான காரகம் தானம் ஒன்று தான் வரும். அபாதான காரகம் அங்கேருந்து வந்து கலந்து வரலாம். நகரத்துக்கு ரெண்டு பெரிய சொல்ற இடத்துல தான் வந்து அபாதான காரகம் வரும். ஆபாத காரகம் அதிகரணம் அது சில இடத்துல தான் வரும், எல்லாருக்கும் வராது. இப்படி இருக்கிறது கர்மகாரகம் கர்மகாரகம்னு பல காரகங்கள் இருக்கு. கர்மகாரகம் இருக்கு, அது சகர்மக கிரியா ஸ்தானத்துல எந்த கிரியை வந்து சகர்மகம் அகர்மகம் ரெண்டாவது கேட்டுட்டாங்க. அப்ப சகர்மக ஸ்தானம் கிரியை பிரயோகம் பண்ற இடத்துல அந்த கர்மகாரகம் அபேட்சிதம்னா அது உயர்வது சேஷம் அதுதான் எடுத்துக்கணும். அதனால இப்போ பிரம்மனா கர்மத்துவம் நிறுத்தி காரகம்னு சொன்னா பிரம்மம் வந்து அந்த விஜயாசைக்கு என்ன காரகம், கருத்து காரகமா வேற ஏதாவது காரகமா அப்படின்னு கேட்டா கர்மகாரகம். சாதாரண சப்தே அபிப்பிரேதமர்த்தம் விகாய அர்த்தாந்தரம் பரிகரித்திய புனஸ்தத்வாதேன அபிப்பிரேதமர்த்தம் பிரதிபத்தியமானस्य வியர்த்தம் பிரயாசஸ்ய பதார்த்தம். இப்போ பாஷ்யக்காரர் சொல்றாரு, பாரு நீ வந்து சாமானியமான சப்த பிரயோகத்தை பண்ணி அந்த சப்த பிரயோகத்துக்கு எங்க விசேஷத்துல பரிவசானம்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி அதே கர்மகாரகத்துல பரிவசானம் அப்படின்னு சொல்றேன். பரிவசானம்னா முடிவு எங்க போய் முடிஞ்சதுன்னு சொன்னா அங்கேயே திரும்ப அது முடிஞ்சது. நீ எங்க முடிச்சையோ அதை நேரடியான அர்த்தமா சொல்றேன். அதுதான் சூத்திரம். அது சொல்றது எந்த சூத்திரம் வந்து கர்மத்துவத்தை சொல்றதுக்கு நேரடியான சூத்திரம் இருக்கோ அதை விட்டுட்டு நீ கர்மபராமானிய சக்தின்னு சொல்லிட்டு அந்த கர்மபராமான என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டு நீ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஆகுது, இதுல என்ன விசேஷம் இருக்கு? அதனால நேரடியாக அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் கிடைக்கும் போது அதை விட்டு சுற்றி விட்டு அதே அர்த்தத்தை கொண்டு வருதுங்கிறது சரியாக இருக்கு. சாதாரண கருத்து அபிப்பிரேதமர்த்தம் விகாய
அபிப்பிரேதம்னா வேண்டிய என்ன கர்மத்துவம்னு இந்த அர்த்தம் தான் உனக்கும் போனோம் சுற்றி வரைக்கும் கொண்டு வராங்க. அதை நேரடியாக சொல்றதை விட்டுட்டு அர்த்தாந்தரம் கையில் இருக்கு வேறு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு தத்துவாரனா அது எங்க போய் முடியும்னு கேட்டாங்க. இங்க வந்து முடியும் அபிப்பிரேத அர்த்தம் பிரதிபத்தியம் அனைத்து இது எதுக்கு அனாவசியமான பிரயாசமானது. प्रत्यक्षं ब्रह्म कर्मत्वं उत्पद्य सामान्यत्वारेण परोक्षं कर्मत्वं कल्पयतः व्यर्थं प्रयासः அவன் இதோட விடுறதா இல்லை. வியர்த்தம் சொல்லாதே நான் பிரயாசப்பட்டது என்னமோ வாஸ்தவா, ஆனா வியர்த்தம் இல்லை, அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய லாபம் இருக்கு, நீ சொல்றதோட ஜாஸ்தி லாபம் இருக்கு எல்லாம் சொல்றாங்க. படிக்கிறது सामान्येन यत्किञ्चित् ब्रह्म सम्बन्धी येन येन जिज्ञासितेन विना ब्रह्म जिज्ञासितं न भवति तत्सर्वं जिज्ञास्यतेन प्रतिज्ञातं स्यात् अतः न विशिष्टसम्बन्धो युज्यते. நீ சொன்னதும் அது கிடைக்கும். ஏன்னா அதை தவிர்த்தும் பல விஷயங்கள் கிடைக்கும். எதெல்லாம் இந்த சாஸ்திரத்திலே விசாரிக்கப்படுறதோ எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப பிரம்ம சம்பந்தப்பட்ட இந்த சாஸ்திரத்துல விசாரிக்கப்படுற சகல விஷயத்தையும் சங்கிரகம் பண்றதுக்கு சேஷசக்தி தான் சௌகரியப்படுது இல்லையா. நீ சொல்ற விஷயமும் இதுல சங்கிரிக்கிறது. அப்ப நான் சிரமப்பட்டேன் வாஸ்தவம், பிரயாசம் பண்ணல, பிரயாசம் பண்ணுறது வியர்த்தம்னு சொல்லாது. அதனால நிறைய விஷயங்கள் சங்கிரிக்கப்படுறது. உனக்கு அப்படி கிடையாது. सामान्य अतो न विशिष्ट संबंधो विवक्ष्यते सामान्ये तस्यापि अंतर्भावः. நீ எந்த ஒரு விசேஷமான சம்பந்தத்தை சொல்றையோ அந்த சம்பந்தமும் நான் சொல்ற சம்பந்தத்துக்குள்ளே அடங்கினதுதான். அதுவும் வரும், இன்னும் அதிகப்படியாக வரும். இதான் நான் பண்ணின பிரயாசத்துக்கு லாபம். இது அந்த பூர்வஸ்தான் பிரம்மாஸ்திரிக அசேஷ விசார பிரதிஜானார்த்தத்வாதிதே விசேஷத்வாதி. சம்பந்தத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த செய்யக்கூடிய எல்லா விசாரத்தையும் விசேஷத்துல சந்திரம் பண்ணுவதாக ஆகும். அதான் எனக்கு வரக்கூடிய லாபம். ஸ்வயமேவ பரோட்சம் ஆசஞ்ச உத்தரமாக பிரதான பரிகிரகே ததபேட்சிதானாம் அர்த்த ஆட்சித்தத்வாத். பாஷ்யம் பதில் இருக்கு. பிரதானத்தை சொன்னா போறோம், அதுக்கு எது பரிக்கிரம் அங்கங்களோ அது எல்லாம் அர்த்தாட்சித்தம், அது சொல்லாமலே கிடைக்கும். இதுக்குதான் இருக்காங்க. இங்க என்னாச்சு, ஒரே விஷயத்த பாஷ்யத்துல 2 தடவை சொன்னாங்க. பிரதான பரிகிரகே தது அபேட்சிதானாம் அர்த்தாட்சித்தத்வா 164வது பக்கத்துல பாஷ்யம். இதை சொல்லும்போது பிரம்மஜி ஞானேன ஆப்தும் இஷ்டதமத்வா பிரதானம் தஸ்மின் பிரதானே ஜிஜ்ஞாசா கர்மணி பரிகிரஹீதே யைஹி ஜிஜ்ஞாசிதே வினா பிரம்ம ஜிஜ்ஞாசிதம் ந பவதி தானே அர்த்தாட்சிதான்யேவ இது ந பிருதக் சூத்திரயிதவ்யானி யதா ராஜா ரோகச்சதி அப்படின்னு திருஷ்டாந்தமூர்த்தி சொன்னான். இப்ப இந்த வாக்கியத்துல பிரதான பரிகிரகே ததபேட்சிதானாம் அர்த்தாட்சித்தத்வா அப்படின்னு சொன்ன அதே விஷயத்தை பிரம்மஜி ஞானேன ஆப்தும்னு ஆரம்பிச்சு ஒரு 4 வாக்கியத்துல சொல்றார். ஒரே விஷயம், அந்த ஒரு வாக்கியத்தில் என்ன விஷயம் சொல்லப்பட்டதோ அதே விஷயம்தான் 1, 2, 3, 4 வாக்கியத்துல விவரமா சொல்றார். அப்ப என்னாச்சு, ஒன்னையே 2 தடவை சொன்னதா தெரியும். எதுக்கா சொல்றாருன்னா, முதல்ல சங்கேபமாக சொன்னார், அடுத்தது அதை விவரமாக சொல்றார். பிரதானத்தை ஸ்வீகாரம் பண்ணியாச்சுன்னா வெளிக்காச்சுன்னா அதுக்கு தேவையான அங்கங்கள் எல்லாமே அர்த்ததாக்க வந்து இருந்து வரும். இது சங்கிரகம். பிரதானங்கிறது என்ன, அது வெளிக்கா எப்படி வரும், அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் அப்படின்னு விவரணம் பண்றது அதுக்கு அடுத்ததான். இந்த சங்கேப வார்த்தையில சூத்திரம் சொல்றது. சூத்திரமா வஸ்து சங்கிரக வாக்கியம். ஏகதேவ பிரபஞ்சேதி பிரம்மதி ஞானேன ஆப்தும் இஷ்டதமத்வா பிரதானம். பிரம்மையே பிரதானம். பிரம்ம எப்படி பிரதானமாச்சு அப்படின்னு கேட்டா, பிரதானம்னா முக்கியம். அந்த காந்தி சொல்ற பிரதானம் இது எப்படி பிரதானம் எப்படி முக்கியமாச்சு அப்படின்னு கேட்டா, அதுதான் ஆசைதான். ஆப்பு விஷயம் அதை அடையணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த பிரம்மமே ரொம்ப பிரதானமானது. அப்போ தப்பின் பிரதானே ஜிஜ்ஞாசா கர்மனை பரிகிரஹீதே. இப்பேற்பட்ட முக்கியமான பிரம்மத்தை ஜிஜ்ஞாசாவுக்கு கர்மாவாக சொல்லியாச்சுன்னா
எய்தி ஜிஜ்ஞாசினா பிரம்ம ஜிஜ்ஞாசிகன் நம்பவதி அதனுடைய ஜிஜ்ஞாசையை வரத்துக்கு அதை விசாரிக்கிறதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய மற்ற விசாரங்கள் இதெல்லாம் விசாரம் பண்ணாட்டா இந்த விசாரம் நடக்காதோ அந்த விஷயங்கள் அர்த்தாட்சித்தான்மேவ பவதி பவதி தானே அர்த்தாட்சித்தான்மேவ இது ந புருஷத் சூத்திரேதவ்யானி அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அர்த்தாது கடைசி வரும் இதுக்காக தனித்தனியா சூத்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது திருத்தாந்தம் என்ன யதா ராஜாபூ கச்சதி இत्युक्ते சபரிவாரஸ்ய ராஜ்யம் கமனமுக்தம் பவதி பரிவாரத்தோடு ராஜா போறா அப்படின்னு நம்ம ஒரு விசேஷம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ராஜா போறான்னு சொன்னாலே அதே அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிடுவான் ஆக தெரியாது இப்ப இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுதான் கடைசி கர்மணி கட்சி தான் பிரம்மணா அப்படின்னு யஸ்மாத் பிரம்மாவாப்தி புருஷார்த்தா தேன தத் ஞானேன ஆப்தும் இஷ்டதமம் இதுக்கு பஞ்சபாதிகாச்சாரர் இப்ப விவரம் பண்றார் பிரம்மத்தை அடைவது புதிதான புருஷார்த்தம் இங்க முமுட்சுக்கு புருஷார்த்தம்னா அபீஷ்டமான பலம் இந்த அதிகாரிக்கு அபீஷ்டமாக அடைய வேண்டிய பலம் என்னன்னு கேட்டா பிரம்மாவாப்தி பிரம்மது ஆப்னோதி பரம் அதேதான் இது அதனால அது எதனால அடையிறது ஞானத்தினாலதான் ஞானத்தினாலதான் அடைய முடியும் அது ஞானேன ஆப்தும் இஷ்டகம் அதா ததர்த்தத்வா பிரவருத்தி இப்ப ஞானத்தினால பிரம்மத்தை அடையணும்னு சொன்னா அந்த ஞானத்தை எப்படி அடையிறது அதுக்காக இந்த சாஸ்திரத்தினாலே ஞானம் அடையிறதுக்கு சகாயம் வரும் ஞானம் வந்தா பிரம்மம் அடைகிறதாக ததர்த்தத்வா பிரவருத்தி பிரதானம் எதை தெரிஞ்சுக்கணுமோ எதை அடையணுமோ அது பிரதானம் தஸ்மின் பிரதானே ஜிஜ்ஞாஸ்யமானே ஏன் ஜிஜ்ஞாசுனா சம்பூர்ணா ஜிஜ்ஞாசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா இதை தெரிஞ்சுட்டா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்காம அது தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இருந்தால் தானே வேதாந்தம் படிக்கவே மாட்டேன் ஆனா எனக்கு பிரம்மம் தெரியணும் ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா இல்லையே தான் சொல்லணும் அப்ப வேதாந்த விசாரம் பண்ணாமல் பிரம்மஜானங்கள் வராது பிரம்மஜாக வராதுன்னு சொன்னா இதையும் விசாரிச்சாகணும்னு வந்து அப்ப பிரம்ம ஜிஜ்ஞாசா பூர்ணான முறை அது பலம் கிடைக்காது பூர்ணம்னா சம்பூர்ணமாகனா அதோடைய பலம் கிடைக்காது தியானம் வராது சாமர்த்தியாதேவ சாதத்தின் ஜிஜ்ஞாசை அது சொல்லவே வேண்டாம் சொல்லாமலே அது வந்து அவசியம் ஜிஜ்ஞாசை பண்ணிட்டாங்கிறது கிடைக்கும் அதனால என்ன புருஷ அபிதானியை கிருத்தியமஸ்தி தனியா போகலையே தனியா சொல்லலையே அப்படிங்கிற அவசியம் அப்படி வாரத்துக்கு அதை சொல்லியாச்சு அதனால தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் யதா ராஜாது கச்சதி இत्युक्ते யாவதா பரிவாரேண வினா ராஜ்யோ கமனம் ந சம்பத்யதே தாவதா கமனம் ஆக்ஷிப்தம் இதி ந கிருதகர்த்தீயதே அந்த பரிவாரம்னு அதாவது எந்த பரிவாரங்கள் இல்லாமல் அவன் போகவே முடியாதோ அந்த பரிவாரம் அவசியம் எது கூட இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதிகப்படியா இருக்காதுதான் தெரியாது ஒரு அல்பமா கடைசி பட்சத்துல எவ்வளவு வேணுமோ அது அவசியம் அவனோட இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியும் அதான் யாவதா பரிவாரேன வினான்னு சொன்னார் தாவதா கவனம் அர்த்தாட்சித்தம் பவதி ந கிருதகர்த்தீயதே லோகே தத்வதிஹாபி ஸ்வரூப பிரமாண யுக்தி சாதன பிரயோஜனானி பிரம்மஜான பரிபூர்ணதார்த்தம் அர்த்தாதேவ ஜிஜ்ஞாசேத்வாது ந கிருதக் சூத்திரவியானி இது பிரம்மஸ்வரூபத்தை பற்றி நிரூபணம் பண்றதுக்கு ஒரு 5-6 விசேஷங்கள் இருக்கு பிரம்மசூத்திரத்துல முதல்ல இந்த லட்சணம் இது இருக்கு லட்சண ஜென்மாந்தேச லட்சணம் இது கூட பிரம்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய அதிகரணம் தான் இதை தவிர்த்து அந்த சதாநிற்கும் ஆரம்பண சப்தாதிசா அதே மாதிரி இன்னொன்னு அரூபவதிகளுக்கு தத் பிரதானத்வா இப்படி எல்லாம் தத்பதார்த்தத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குது ஆக அதெல்லாம் சொரூபத்தை சொல்லக்கூடிய அதிகாரங்கள் அப்புறம் பிரமாணத்தை சொல்றது சாஸ்திரியோனித்வா அநேகமா எல்லா அதிகாரத்திலும் பிரம்ம பிரமாணம் இருக்கு ஏன்னா பிரம்மத்தை சொல்லக்கூடிய வேதாந்தம் பிரமாணம் தானே வேதாந்தம் அதை பத்தி தான் விசாரமா இருக்கிறதுனால பிரமாணம் எல்லாத்துலயும் கிடைக்கும் அதே மாதிரி யுக்தியும் நிறைய கிடைக்கும் ஏன்னா யுக்தி இல்லாம ஒரு அதிகரணமும் இருக்கு எல்லா அதிகாரத்திலும் பூர்வபக்ஷி ஒண்ணு சொன்னான்னா அதை பூர்வபக்ஷி யுக்தி ஒரு யுக்தி சொல்லி அவன் பூர்வபக்ஷத்தை சாதிப்பான் அந்த யுக்தி இங்க வராது வேற யுக்தி சொல்லி அதை செஞ்சுக்கணும்
இப்படிதான யுக்தி இல்லாம ஒண்ணும் நடக்காது. அதனால யுக்தி அந்த இடத்துல வரும். சாதனங்கிறது பிரம்ம பிராப்திக்கு சாதனம்னு தியானம். அது முன்னாடியே சொன்னாலும் அது ஒரு அதிகாரத்தில் கன்னியாவை சொல்லியிருக்கார். புகார்த்தோட ஸ்ரத்தாவிதி பாதராயணம் 3வது அத்தியாயத்துக்கு 4ஆம் பாடம் முதல் சொல்லு. இந்த தியானத்தினால புகார்த்தம் அப்படிங்கிறத அங்க சித்தாந்தம் கொடுத்துருக்க. அந்த தியானம் வரது என்ன சாத்திரம், அதுக்குதான் சாதனாத்தியாயம். வைராக்கியத்திலிருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் சாதனம். பிரயோஜனங்கிறது 4வது அத்தியாயம். தியானத்தினால வரக்கூடிய பிரயோஜனம் பலம் பலாதிகாரம் இது எல்லாம் வந்தாச்சு. இதெல்லாம் சொல்லாமல் பிரம்ம விசாரம்னு சொன்னா அது பூர்ணமாகும். இதெல்லாம் சொல்லணும். அதுக்காக இதெல்லாம் தனித்தனியா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சாஸ்திர பிரவருத்தி கர்மணி சஷ்டின்னு கவனிக்கும். இது இன்னும் சுதந்திரமான ஒரு இது கர்மணி சஷ்டி தான்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் இருக்கு. இந்த சாஸ்திரத்துடைய பிரவருத்தியே அதுதான் தாண்டிக்கிறது இல்லை. எப்படி ஏவம் சாஸ்திரம் ஆரம்பியம் புண்ணியோ லோகா கிரியதே இத்தியாதி கிருதே ஞாயவச்ச புண்ணியஸ்ய க்ஷய தர்சனாத் விரக்தஸ்ய பிரம்ம வியாப்னோதி பரம் இத்தியாதி கிருதே பிரம்மஜானாத் புருஷார்த்த சித்தி பராதி. இந்த சாஸ்திரம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, இந்த சாஸ்திரம் இருக்கு, இது நேரடியாக பிரம்மத்தை போதிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வேதாந்தம் இருக்கு, உபனிஷத்து, அதை பற்றின சாஸ்திரம். அதாவது வேதாந்தம் இதைத்தான் சொல்றது அதைத்தான் ஒண்ணு சொல்றதாக சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி அதனுடைய தாத்பரியத்தை நிர்ணயம் பண்றது இந்த சாஸ்திரம். பாதி விஷயத்தை மீமாம்சா சாஸ்திரம் இருக்கு, பிரம்மசாஸ்திரம் இருக்கு, பிரம்ம மீமாம்சா சாஸ்திரம். கதாபோ பிரம்ம வித்யாசா கேட்டா வெளியா இருக்கும். இந்த சாஸ்திரம் படித்தா பிரம்மம் தெரியுமா, இந்த சாஸ்திரம் படித்தா பிரம்மம் தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா எல்லாரும் என்ன ஏதோ அசடி கொள்வதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தப்பு தவறா சொல்றாங்க. இந்த சாஸ்திரம் படித்தா எதுக்கும் பிரம்மம் தெரியாது. ஏன்னா அது பிரம்மம் தெரியறதுக்காக அந்த சாஸ்திரமே இது இல்லை. பிரம்மம் தெரியறதுக்கு வேதாந்தம் படிக்கணும். ஆனா வேதாந்தத்திலேருந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதே சாஸ்திரம் படிக்கணும். அதுதான் மீமாம்சா. வேதாந்தத்தை பார்த்தா நமக்கு திக்க ஊக்க தெரியாது. எங்க சொல்றது எப்படி இப்படி சொல்றது அப்படி சொல்றது ஒரே சந்தேகமா போய் குழந்தை வரும். யாரையும் சொல்லிவிட்டு வரும். ஆனா இந்த சாஸ்திரம் கையில இருந்ததுன்னா அந்த எப்படி அர்த்தத்தை தீர்மானம் பண்ணுங்கிறது தெரிவிக்கும். அப்ப இந்த சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம், பிரம்ம மீமாம்சா சாஸ்திரம், மீமாம்சா தான் உத்தர மீமாம்சா. இது நேரடியா இதை படிச்சுட்டேன்னா பிரம்மஜானம் இதை படிச்சுட்டு வேதாந்தம் படிச்சா அப்போ நமக்கு சந்தேகம் இல்லை. வேதாந்தாத்தான் படிக்கணும். அதுக்காக தான் இது படிக்கணும். அதான் சாஸ்திர பிரவருத்தியே இப்படிதான் இருக்கணும். புண்ணி யாருக்காக ஆரம்பிச்சாராம், புண்ணியோ லோகா ஸ்ரீயரே அப்படின்னு எல்லாம் பார்க்கலாம். கர்மாவெல்லாம் பண்ணினா என்ன கர்மா பண்ணினாலும் கடைசியில் ஒரு நாளைக்கு அதோடைய பலம் அழியக்கூடியதாயிருக்கு அப்படின்னு இதை காட்டான். இது மாத்திரம் இல்லை, இவனுடைய ஆராய்ச்சி இவனுடைய பிரத்யட்சத்தையே எல்லா கர்மபலமும் அழிஞ்சு போகுதுங்கிறது தான் தெரியும். ஒரு கர்மபலமாக நிச்சயமானது அது இவனுடைய அனுபவம் யுக்தியை செலுவுது. வேறெண்டையும் பார்த்த உடனே புண்ணியத்தை க்ஷயதர்சனாத் விரக்தஸ்ய, இது வைராக்கியம் அப்படிதான். உடனே என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறான், ஒரு இடத்துல சொல்லியிருக்கு பிரம்மவி ஆப்பனோதி. புண்ணியத்தினால வருதுதான் க்ஷயம். ஆனா ஞானத்தினால பிரம்ம ஞானத்தால வருது இருக்கு, அது க்ஷயமே கிடையாது அப்படின்னு. ஓ அப்படின்னா அது வரலாமே. இதெல்லாம் க்ஷயமில்லாத ஒரு சாஸ்வதமான ஒரு பலம் வேணும்னு சொன்னா பிரம்ம ஞானத்துக்கு போவோம் அப்படின்னு வந்து ஆசை. பிரம்மஜானா புருஷார்த்த சித்தி பரா புருஷார்த்த சித்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பரானா நிச்சயமான புருஷார்த்தம் கிடைக்குமா. உடனே அவருக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு பிரம்மஜானம் வேணும். பிரம்மஜானத்தினால் இவ்வளவு பெரிய ஒரு கலர் இருக்கு, நல்லது இருக்குன்னு சொன்னா எனக்கு பிரம்மஜானம் ஆளுங்கன்னு ஆசை கொடுக்கும். இதுதான் பிரம்ம ஜிஜ்ஞாசாங்க. அதான் ஞாபகம் இச்சதா ஸ்ருத்யா. இந்த ஸ்ருதி என்ன சொல்றது, வேற பிரம்மசூத்திரம் படிக்கிறது சொல்லல. எதோவா இமானி பூட்டான ஜாயந்து. இது யாரு மிருது வருடம் கிட்ட இப்படியான போனா அதே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு தூரம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி
சமாஜ்யா தத் பிரதிபாதன பிரயோகம் அதான் லட்சணம் சொல்லி தத் விதி இது சாட்சாதேவ கர்மதையா ஜீயத்வேன அனுசாரம் அதை நீ தெரிந்து கொள். இங்கே அதைன்னு சொல்லியிருக்கு. அதைன்னா என்ன பிரம்மத்தை தான். அப்ப அது கர்மகாரகம் தான். இப்ப இங்கு வசாதோ பிரம்ம வித்யாதாங்கிற இடத்துல அந்த ஸ்ருதியை பத்தி தான் விசாரிக்கிறார். எந்த ஸ்ருதியை பத்தி இந்த சூத்திரம் விசாரிக்கிறதோ அந்த ஸ்ருதியில என்ன விபக்தி என்ன காரகம் வித்யாதாவுக்கு கர்மகாரகம் அப்படின்னு குழப்பம். இந்த சூத்திரத்துல அதே கர்மகாரகம் தான். அந்த திதியே இந்த சக்தி அர்த்தத்தை மாற்றக்கூடாது, விபக்தி மாறலாம். ஆனா கர்ம சக்தியா இல்லையான்னு தீர்மானம் பண்றது இது போடுவோம். இந்த மாதிரி இன்னொரு அடுத்த தீர்மானம் பண்ண இந்த நகத்த சூரியோ பார்த்து நிகழ்கிற காரகம் அந்த தத்த அப்படின்னு தத்த அப்படிங்கிறது அங்கே அங்கே சொல்லிச்சுன்னா இது வந்து சக்தி சப்தமி சதிசப்தமியா விஷயசப்தமியா சதிசப்தமியா விஷயசப்தம் விஷயசப்தமின்னு தீர்மானம் பண்ண எதை வச்சுன்னு சொன்னா சூரியோ நசாந்தோ நபாவதா தத் ந தாசயதே தத்துல திதி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திதியா கர்ம திதியா தான் அங்க வந்து சதி திதியான ஒன்று கிடையாது. ஆனா அந்த ஸ்மிருதியில திவ்யா பிரயோகம் இருக்கு. இதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்மிருதியில திவ்யா பிரயோகம் இருக்கிறதுனாலே அது கர்மணி திவ்யா தான். இது கர்மணி சப்தமி தான். விஷய சப்தமி கர்மணி சக்தி மாதிரி கர்மணி சப்தமி விஷய சப்தமி தான் அப்படின்னு எப்படி நிர்ணயம் பண்ணினாரோ அதே மாதிரி விசாரிக்கக்கூடிய இந்த ஸ்ருதி வாக்கியங்களே தத்து விஜயாசம் அப்படின்னு திவ்யா பிரயோகம் இருக்கிறதுனாலே பிரம்மத்துக்கு திவ்யா பிரயோகம் கர்மணி திவ்யா இருக்கிறதுனாலே பிரம்ம விஜயாசாங்கிறது கர்ம சக்திங்கிறது தீர்மானம் பண்ணப்படுறது. இந்த சாட்சாதேவ கர்மதையா ஜெயத்வேன அனுசாசனம் ஏது கவிதம் அகா ஓ பிரம்ம விஜயாசா இது சூச்சிதம். அந்த ஸ்ருதியில சொன்னதான் இது சொல்லும். அந்த ஸ்ருதியோட தாற்பயத்தை கொடுத்தா வந்த சூத்திரம் அதுக்கு மாறுதலா எதுன்னு சொல்லாது. ஆனா அதை வந்து தீர்மானம் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கர்மசக்தி பரிகிரகே ஸ்ருதி நியாய சூச்சன படம் சூத்திரம் பதனகதம் பவதி. கர்மசக்தி நீங்க எடுத்துட்டேவானால் அது ஸ்ருதிக்கு அனுகூலமாகலாம். அந்நா லட்சிய அனனுகதம் அசங்கதம். லட்சியம் இங்கே ஸ்ருதிவாசம். அந்த சுத்திவாசத்துக்கு அனுகூலமாக சம்பந்தம் இல்லாம விசேஷத்தை குறித்து அந்த கர்ம ரீதியா இருக்கு சொன்னா ஒன்றும் சம்பந்தப்படாது. சுருத்தி அனுகமாச்ச சுருத்தி அனுகமாச்சது ஒத்துக்கொண்டிர வாசம் சூத்திரம் மாதிரி. அதுக்கப்புறம் உள்ள பாடம் அதுக்கு எதுவான கூட்டாஜாயந்தே இத்தியாசா தது விஜயானம் பிரம்மா இது பிரத்யக்ஷமேவ பிரம்மணா விஜயானா கர்மத்வம் பிரதேசி தச்ச கர்மசக்தி கரிஜே சூத்திரேன அனுகதம் பவதி தஸ்மாத் பிரம்மா இது கர்மசக்தி. இது வந்து அந்த சுருத்தி அனுகமாச்சேங்கிற சூத்திரத்துக்கு சூத்திரம்னா ஆசிரியர் என்ற சூத்திரம் நிச்சயமா சொல்லுது. அது தூரம் பிரபஞ்சா யதோவாக்கான கூட்டான ஜாயந்தே இத்தியாதி தஸ்மாத் பிரம்மா இது கர்மசக்தி. இப்போ பிரம்மணா விஜயானா சமஸ்த பதத்துல ரெண்டாவது வித்தியாசம் கிடையாது. பிரம்மணா விஜயானா என்ன சக்தி ஜெகதி விசாரிச்சு விஜயாசாங்கிற பதத்துக்கு பார்க்கிறோம். யாதுச்சா விஜயாசா இது ஒரு பெரிய சட்டம். விஜயாசா பதத்து அவயவார்த்தம் கதைக்கு இச்சா பிரதர்சனாகும். இந்த இச்சா எப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாத பட்சத்துல அந்த விஷயத்தை பத்தின ஒரு ஆசை வராது. அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுங்கிற பட்சத்துல அப்புறம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வராது. அப்புறம் ரெண்டு பக்கமும் ஆசை வராது. பிரம்மத்தை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாது, பிரம்மத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல பிரம்மமே தெரியப்பட்டது இல்லைன்னா அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை கூட வராது இல்லையா. சரி தெரியும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்கு ஆசை வந்தாச்சு விஷயமாயிடுச்சு அப்படின்னு கஷ்டம். இதுக்கு பதில் சொல்றார் பாஷையார். அவகதி பர்யந்தம் ஞானம் அன்வாத்யாயா இச்சாயா தர்மா. இச்சா பிரதர்சனார்த்தம் ததஸ்ய இச்சாயா பல விஷயத்வா தஞானஸ்ய அபவர்க பர்யந்ததா சூச்சிதா பவதி. அவகதினா அவரோஷம் சாட்சாத்தா
பிரம்ம சாட்சா்காரம். பிரம்மம் பிரம்மம் உண்டு, அது தெரிஞ்சுட்டா மோட்சம் அதெல்லாம் தெரிஞ்சு விஷயம் இல்லை. ஆனா அந்த பிரம்ம ஞானம் தான் வரும். எந்த பிரம்ம ஞானம் மோட்சத்துக்கு காரணமோ அந்த பிரம்ம ஞானம் எனக்கு வரல. ஆனா இது தெரியும், பிரம்ம ஞானம் மோட்சத்துக்கு காரணம், இது வேற ஞானம். பிரம்ம ஞானம் மோட்சத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஞானம் பிரம்ம ஞானம் இல்லை, இது வேற. ஏன் பிரம்ம சாட்சா்காரம் இது பிரம்ம ஞானம் ஞானம், ஆனா பிரம்ம ஞானம் இல்லை. எனக்கு பிரம்ம ஞானம் வேணும், அதனால இருக்கு. சரியா? அதனால எந்த ஞானமானாலும் அவருக்கு ஜென்மம் எது மோட்சத்துக்கு காரணமோ அப்பேற்பட்ட அந்த ஞானம் வேணும். அதுதான் அபவர்க்க பர்யந்ததா மூக்கு மூக்குக்கு அந்த ஞானம் தான். அதாக அவருக்கு பர்யந்தம் ஞானம் பிரம்மன்னா என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் விவரமா சொல்லிக்கிறேன். உபநிஷத்துல சொல்லிருக்கு பிரம்ம ஞானத்தார மோட்சம் வரும். ஆனா பிரம்ம ஞானமே வரல, அதுக்காக அவன் இங்க ஆசைப்படுறான். அவகதிகளிடம் ஞானம் தந்த அத்தியாயா யசாயா கர்ம பலவிஷயத்வா சிக்ஷாயா. அவகதினா என்ன? அவகதி சாட்சா உத்தியசே. பரோட்ச ஞானம் இல்லை, அதான் சாட்சா்காரம்னு சொல்றோம். நேரடியான பரோட்ச ஞானத்துலாம் அந்த விஷயம் நேரடியா பார்த்துக்கிறது. இந்த ரூபத்தை பார்த்தோம், குறிச்சு குறிச்சு ஒன்று ஏதோ நெருப்பு இருக்கு அப்படிங்கிறத அனுமானத்தால தெரிஞ்சுட்டோம். ஆனா நேரடியா நெருப்பை பார்த்தோம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? நேரடியா தெரியல, இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். நடுப்புற ஒன்று தியானம், ஒரு தியானம் விவசாயம் இருக்கு. அந்த மாதிரி பிரம்ம தியானம் பரோட்சமா இருக்கு, ஆனா பிரத்யட்சமா இருக்கு. பிரத்யட்சம்னா அபரோக்ஷம்னு சொல்லுவோம். பிரத்யட்சம்னா ஏன் பிரத்யட்சங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னா, இந்திரியங்கள்னால தெரிஞ்சுட்டாக்கா பிரத்யட்சம்னு சொல்லுவோம். கண்ணால தெரிஞ்சுக்கிறோமா, எதனால தெரிஞ்சுக்கா பிரம்மத்தை? பிரம்ம சாட்சா்காரம் எப்படி? அப்ப கண்ணால பார்க்கக்கூடிய வசதி இல்லை, சாதாரண வசதி இல்லை அப்படின்னு ஆயிடுச்சா இவரு பிரத்யட்சமாகும். அதனால அபரோக்ஷம் சாட்சாத் அனுபவம். தியானம் பரோட்சே அனுபவ அனாதிசேஷம். ஞானம்ங்கிறது பொதுவா சொல்லும் போது இச்சை வரத்துக்கு பொதுவா தியானம் இருக்கு, அது பரோட்சமான தியானம் போடும். இன்னும் அனுபவம் வரல, அனுபவ ஆரூடமாக வரல. ஆனாலும் தியானங்கிறது ஒரு இருக்கு பரோட்சமா. ஆனா இது வந்ததுனாலே எனக்கு எது இஷ்டம் இருந்தது? அபரோக்ஷமான அந்த ஞானத்தில் சந்நிகே அசம்பாவித விஷயே அனவசிக ரூபம் யுக்தம் புறத்தா. இது பிரசங்காத்து ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியாச்சு. என்னன்னா இது ரொம்ப பக்கத்துல இருக்கு, சந்நிகிதம்னா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஆனா பக்கத்துல இருக்குங்கிறத சொல்லும் போது அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அசம்பாவித விஷயமா இருக்கு. நேரடியா பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ப முடியல அப்படிங்கிறது எத்தனையோ லோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அசம்பாவித விஷயம். அப்ப அனவசிக்க ரூபம் பார்த்தான், கண்ணாலே பார்த்துட்டான், ஆனா அதை கண்ணால பார்த்து நம்ப முடியல அப்படின்றது அது தீர்மானம் ஆகும். அனவசிக்கம். அப்பதான் என்னாச்சு? தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கணும். ஞானேன பிரமாணேன அவகமித்த விஷ்டம் பிரம்மா பிரம்மாவதி புருஷார்த்தா. இது சாஸ்திரத்தால வரக்கூடிய ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தினாலே உங்களுக்கு பிரம்ம ஞானங்கிறது ஒண்ணு வரும். உபனிஷத்தினாலே சாஸ்திரோகமான ஞானம். இந்த ஞானத்தினாலே நீங்க பிரம்மத்தை அதாவது புரிக்கணும். பிரம்ம பிராப்தியை அடையும் அந்த ஞானத்தால். சாஸ்திரத்தினால வேதாந்த சாஸ்திரமே, வேதாந்தத்தினால ஒரு ஞானம். இந்த ஞானம் தான் இந்த ஞான பிரமாணம், அது பிரமாண ஞானம். அந்த பிரமாண ஞானத்தினாலே அவகந்த விஷ்டம் பிரம்மா, அந்த பிரம்மத்துடைய சாட்சாத் அனுபவத்தை நீங்க புரியும். சாட்சாத் அனுபவத்துக்கு வெற்றி அனுபவம் இல்லை. வெற்றிங்கிறது இங்கே தியானம்னு எடுக்க மாட்டார். அது தியானம் சாதனம். இது சாதனம் சாஸ்திரத்தை கொடுத்துட்டு இது போதும், அப்புறம் சாதனம் வேண்டாம். ஆக இந்த ஞானங்கிற பிரமாணம் இருக்கு, வெற்றிரூப தியானங்கிற இந்த பிரமாணம். இந்த பிரமாணம் அவித்யா நிவர்த்தியை பண்ணி விட்டோம்னா அப்ப இவனுக்கு நேர அவகதி வந்தாச்சு. பிரம்மாவுக்கு நேரடியா கிடைச்சு போச்சு, சாட்சாத்தாக கிடைச்சு போச்சு. அது கிடைச்சு போச்சுன்னா அப்ப இந்த சாதனத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை. அது காரணம் அங்கே அபிவாதம்னு அது அங்கே மாற்றுவாங்க. ஞானேன பிரமாணேன அவகதி விஷ்டம் பிரம்மா பிரம்மாவதி புருஷார்த்தா. அதுதான் புருஷார்த்தம். அதுக்கு மேல ஒன்றும் பிரம்மரூபதா சாட்சாத்கரணம்.
நானே பிரம்மஸ்வரூபம் சாட்சா்காரம் வருதுன்னு சொல்றோம். இதுதான் புருஷார்த்தம்.